மந்த்ராலயம் அமைதியில் மூழ்கி இருந்த ஒரு மாலை நேரம். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தன் சீடர்களுடன் உரையாடிக் கொண்டிருந்தார். அப்போது ஊரே ஒதுக்கி வைத்திருந்த தொழுநோயால் சதை அழுகிய உடலும் கிழிந்த ஆடைகளுமாக ஒரு ஏழை மனிதன் சுவாமிகளின் தரிசனத்திற்காக வந்தான். அவன் அருகில் வந்தாலே துர்நாற்றம் வீசியதால் சீடர்களும் பிற பக்தர்களும் அருவருப்போடு அவனை தூரப் போகுமாறு விரட்டினர். சுவாமி, தொட்டுவிடாதே, தீட்டு, தூரப்போ என்று மக்கள் கத்திய போது அவன் கைகளில் இருந்த ஒரே ஒரு பழைய மண் அகலில் ஏற்றியிருந்த தீபம் நழுவி கீழே விழுந்து அணைந்தது. அவன் தரையில் விழுந்து கதறி அழுதான். குருதேவா, நான் பாவிதான். மனிதர்கள் என்னை அருவருப்பாக பார்க்கிறார்கள். நான் பிறப்பால் தாழ்ந்தவன், நோயாளி என ஒதுக்குகிறார்கள். ஆனால் இறைவன் படைப்பில் அனைவரும் சமம் என்று நீங்கள் சொல்வதை கேட்டு என் நோயையும் பொருட்படுத்தாமல் உங்களை பார்க்க வந்தேன். இந்த தீபமாவது உங்கள் பாதத்தில் எரியாதா என்று ஏங்கினேன். அதுவும் அணைந்து விட்டதே. இறைவன் என்னை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லையா சுவாமி? அவனுடைய இந்த வார்த்தைகள் அங்கிருந்த அனைவரின் நெஞ்சையும் பிளந்தது. அப்போது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மெல்ல எழுந்து வந்தார். அனைவரையும் விலகச் சொன்னார். குருவே அழுகிய உடலுடைய அந்த மனிதனின் முன்னே சென்று தன் பொற்கரங்களால் அவனை தூக்கி நிறுத்தி அவனை கட்டி அணைத்துக் கொண்டார். சுவாமிகளின் விழிகளிலிருந்து பொல பொலவென கண்ணீர் வழிந்தது. சுவாமிகள் தன் மெய்யான அன்பால் அவனை கட்டிப்பிடித்த அந்த நொடி அவன் உடலின் காயங்கள் அனைத்தும் மறைந்து அவனது அழுகிய சதை தங்கமாக மிளிர்ந்தது. அணைந்திருந்த அந்த மண்ணகல் எந்த எண்ணெயுமின்றி சுவாமிகளின் அருளால் தானாக பிரகாசமாக எரியத் தொடங்கியது. சுவாமிகள் அழுது கொண்டே அங்கு நின்ற பக்தர்களை பார்த்து சொன்னார், மனிதனின் உடலையும் குலத்தையும் அந்தஸ்தையும் பார்த்து ஒதுக்கும் மனித மனமே உலகிலேயே மிகப்பெரிய தொழுநோய். இறைவன் தன் படைப்பில் அனைவரையும் ஒரே இரத்தமும் ஒரே ஆவியுமாகவே படைத்திருக்கிறான். உங்களுக்கெல்லாம் இந்த மண் அகல் வெறும் மண். ஆனால் எனக்கு இது இவனின் பரிசுத்தமான இதயம். அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் உடல் அளவில் நோயாளியாக இருந்தாலும் என் பார்வையில் அனைவரும் என் பிள்ளைகளே. எவன் ஒருவன் சக மனிதனை நேசிக்கிறானோ அவனே என் பாதத்தை அடைகிறான். அங்கிருந்த மக்கள் அனைவரும் தங்கள் அகந்தையை எண்ணி தலை குனிந்து குருவின் பாதங்களில் விழுந்து அழுதனர். ஸ்ரீ குரு ராகவேந்திராய நமக. நம் உள்ளத்தில் உண்மையான அன்பும் அகந்தையும் இல்லாத மனமும் இருந்தால் சுவாமிகள் எப்போதும் நம் பக்கத்திலேயே இருக்கிறார். ஸ்ரீமன் மூலராமோ விஜயதே.